அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சொம்மோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது, சண்டேன்றதுனால ரொம்ப ஷார்ட்டாக சிறப்பு தகவல்கள் மட்டும் பார்த்துடலான் இருக்கேன். ரொம்ப அலசி ஆராய்ஞ்சி பெரிய தகவலாம் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக. முஸ்தபா காமினி அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, திடீர்னு அடுத்தடுத்த பதிவாக ஸ்டேட் அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்கன்னா சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்களா இல்லை தலைவருக்காக நினைவுபடுத்த விரும்புகிறாங்களான்ட்டு தெரியல. இனி பெரிய விவாத பொருளாக இருக்குது. அதை தாண்டி துருக்கி முழுமையாக உக்ரைனுக்கான ஆயுத உதவிகள் முதல் முறையாக செய்கிறாங்க. அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்துருக்கிறது. அதை விட துருக்கி ஈரானை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஈரான் முன்ன இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, இதுக்கப்புறம் நீ சவுதியை தொட்ட நீ கெட்ட முடிச்சிடும் கதையை. இனிமேட்டு சவுதி மீது யார் எந்த அடி அடித்தாலும் நாங்கள் ஓடி அட்டாக் பண்ணிவிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு அட்டாக்கிங் மோடுன்றாங்க. என்னப்பா வர வர ரொம்ப அதிகமாக சத்தம் வருது, அந்த பக்கம் பார்த்துடலாம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் ஒரு காட்டுத்தீ ஒரு 10,000 ஹெக்டருக்கு மேலே தொடர்ந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் 20,000 மக்களை வெளியேற்றியிருக்காங்க. தொடர்ந்து இந்த காட்டுத்தீ என்னது அங்கங்கே விட்டு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐரோப்பா நாடுகளை வாட்டி வதைத்த இந்த காட்டுத்தீ மெல்ல அமெரிக்காவை போச்சு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா போன்ற மாகாணங்களில் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. இன்றும் இன்னும் ஓய்வெல்லாம் இல்லை. அப்படியே அங்கேருந்து நேராக கனடாவுக்கு போயிடுச்சு. ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா அப்படி மேலே போயிடுச்சு. இப்போ கனடாவில் மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீ. நீங்கள் பார்க்குற இந்த பதிவு எல்லாமே அந்த காட்டுத்தீயோட கோர தாண்டவதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு பக்கம் மொபைல் சூடுனாலும் பரவாயில்ல, நான் அந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இப்போ இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ரொம்ப கூலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார் பாருங்கள். அவர் தான் ஈரானுடைய தற்போதைய லீடராக முஸ்தபா காமினி அவர்கள். இப்போ தான் இந்த வீடியோ வெளியிடுறாங்க. பட் இந்த வீடியோ அவங்க ஸ்டேட் டிவி வெளியிட்டிருக்காங்க. பட் ஆனால் இது இப்போ நடந்தது கிடையாது. இது பழைய வீடியோ, நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா தொடர்ந்து அவர் இருக்காரா இல்லையா, ஏதோ அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் மருத்துவமனை கொண்டு போயிட்டுருக்காங்க, இது மாதிரி அடுத்தடுத்த செய்திகள்லாம் வருது. ஃபஸ்ட்டு ஒரு ஊடகம் பேசினாங்க, அப்புறம் நம்பத்தகுந்த ஊடகங்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்தபா காமினி அவர்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறார், அவர் கொஞ்சம் பிழைப்பது கஷ்டம் அப்படி இப்படின்லாம் சொன்ன உடனே, நேற்று கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துகிற மாதிரியே சொன்ன உடனே இன்றைக்கி ஈரானுடைய ஸ்டேட் டிவி என்ன பண்ணுறாங்க, அவரோட பழைய வீடியோ ஒன்று எடுத்து போடுறாங்க. இது எல்லாரும் அவங்க ஸ்டேட் மீடியா மற்றவங்களாம் உடனே இந்த படத்தை பார்த்து கதை சொல் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இது தற்போது வெளியிட்ட வீடியோ பதிவுன்றாங்க. ஆனால் இது தற்போது அவர் இருக்கிற சூழ்நிலை இல்லை, பழைய பதிவு வெளியிடுறாங்க. ஒருவேளை நினைவுபடுத்துகிற மாதிரி வெளியிடுறாங்களா, இல்லை எங்கள் தலைவர் அப்படியே தான் நல்லா இருக்கிறான்ற மாதிரி வெளியிடுறாங்களா, இல்லை எதற்காக வெளியிட்டாங்கன்னு தெரியல. வழக்கமாக இந்த மாதிரியான விமர்சனங்களோ இந்த மாதிரியான ஃபேக் நியூஸோ வரும்போது எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு அவரோட பழைய வீடியோ வெளியிட்டதன் காரணம் என்ன, மர்மம் என்ன, அவருக்கு என்ன ஆச்சு, ஏதாவது ஒரு தகவலை கொடுத்து விடுங்கள், இல்லை வழக்கமாக கடிதம் மூலமாவது மக்கள் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்ற ஒரு கடித நினைவூட்டலாவது வருமா இல்லை வராதா என்ற ஏக்கத்துடன் மக்கள் காத்திருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய செய்தி குறிப்புகள் கொண்டிருக்கிறது. சரி, இப்போ நம்ம துருக்கி கிட்ட போயிடலாம். துருக்கியினுடைய ஆக்கன் ஃபிடன் அவர்கள், அவர் தான் ஃபாரின் மினிஸ்டர், துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர். அவர் ஒரு செய்தி சேனலுக்கு ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் இந்த 3 நாடுகளோட ஒப்பந்தம், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கியோட ஒப்பந்தம் என்ன லெவலுக்கு போயிருக்குன்னா, இது நாங்கள் ஆல்மோஸ்ட் நேட்டோ ஸ்டைல் தான், ஆர்டிக்கல் 5 தான். இப்போ நேட்டோ மீது எந்த நாடுகள் தாக்கல் நடத்தப்பட்டாலும் அந்த நாடுகள் பொடிப்பொடியாக்கி சாம்பலாக்கி எடுத்து திருநீர் வைக்கிறது தான் அவங்களோட மொதல் வேலை. அந்த மாதிரி அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருந்துருவோம். இனி சவுதி மீது யாராவது தொட்டாங்கன்னா அவங்க கெட்டாங்க, முடிஞ்சது அவங்க கதை. அதை விட பாகிஸ்தான்லாம் சும்மா அப்படி லைட்டாக அப்படி அந்த இன்டர்னல் உள்ள சின்ன சின்ன யுத்தம்லாம் நடக்குதுல்ல, அது கூட இன்னைக்கு அப்புறம் கான்சன்ட்ரேட் பண்ணலான் இருக்கோம். இது மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம். இதை நாங்கள் இனி இஸ்லாமிக் நாடுகளை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா சொல்லிட்டு ஈரானுக்கும் லைட்டாக ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஈரான் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இது மாதிரி நீங்கள் தாக்கல் நடத்துகிற வேலையை பார்த்துக்காதீங்கன்றாங்க. இந்த இடத்துல கேள்வி ஒன்று தான், ஸோ சிம்பிள். இப்போ சவுதி அரேபியா மீது ஒரு நாடு தாக்கல் நடத்தும் பட்சத்தில் அந்த நாட்டின் மீது துருக்கி அடிக்கிறாங்க. பதிலுக்கு துருக்கி நீ எப்படி தாக்கல் நடத்தலான்னு அந்த நாட்டின் மீது இன்னொரு நாடு அடித்தாங்கன்னா இந்த இடத்துல நேட்டோ நாடுகள் ஓடி வருமா வராதா? இந்த கேள்விக்கான பதில் வழி தெரிஞ்சதுன்னா போதும். ஏன்னா நேட்டோ நாடுகளுடைய சட்ட திட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா,
ஏற்கனவே அவங்களே ஒரு கூட்டமைப்பில் இருக்கும்போது அதே மாதிரி ஒரு ஆர்டிக்கிளை பயன்படுத்தி வேறொரு நாடுகள் போயிட்டு சைன் பண்ணலாமா அப்படின்றதுக்கான விளக்கங்கள் எனக்கு தெரியல. இனி அமெரிக்கா கொடுக்கணும்னு பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு மார்க்கோ ரூபியோ அவர்கள் பிரதமர் மோடியுடன் பேசியிருப்பதா சொல்றாங்க. பட் இது எதன் விவகாரம், பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பா, இல்லை ஒருவேளை அந்த 100% வரி விதிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, அதற்கான வேற ஏதாவது ஆங்கிளா என்னன்னு தெரியல. இது எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் பட்சத்தில், ஈரான் சவுதி மீது தாக்கு நடக்கும் பட்சத்தில் துருக்கி உள்ள ஓடி வந்தது அப்படின்னா, துருக்கி அவர்கள் மீது அடிச்சதுன்னா, இனி மேலே இருக்கிற கோட்டசாமிகள் என்ன பதில் சொல்றாங்க? அதே ஆன்சர் தான். துருக்கி நேட்டோ நாடுகள் இருக்குது. அப்போ நேட்டோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக வரும்னு நினைக்கிறாங்களா? ஒன்று கூட வராது. அவங்கவுங்க இந்த டிவியில் பேட்டி பேசும்போது வேணால் வீராப்பா அங்கங்கே பேசிக்கலாம், அவ்வளோதான். யாராவது தொட்டாங்கன்னா கெட்டாங்கன்னு. சரி, இதுக்கு பதில் சொல்லிட்டவங்க. இன்றைக்கி காலையில் இந்த வரைபடத்தில் இருக்குல்ல, அதாவது ஜூப்ளியா அப்படின்ற ஒரு ஆயில் ரிஃபைனரி, பெரிய சம்பவம். அதை ட்ரோன் வெடிப்பா, இல்லை உள்ள ஏதாவது பிரச்சனையா, இல்லை இன்டர்னலாக யாராவது பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நாசானுடைய இமேஜஸ்லேயே தெரியுது. அங்கே பற்றி எரிஞ்சிட்ருக்கிறது. துருக்கியில் சவுதி அரேபியா சொல்லனாலுமே அங்கே இருக்கக்கூடிய செய்தி குறிப்புகள் என்ன சொல்ல வருதுன்னா, கிட்டத்தட்ட ஹவுதிகள் தான் மேபி ட்ரோன் தாக்கல் நடத்தியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கேள்வி ரொம்ப சிம்பிள். இப்போ ஹவுதி அந்த தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்கன்னா, இப்போ ஹவுதிகள் மீது உங்களால் தாக்கல் நடத்திட முடியுமா? இந்த கேள்விக்கு துருக்கிக்கிட்டேயோ பாகிஸ்தான்கிட்டயோ பதில் இருக்குமான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இதை வைத்து கடந்த ஒரு 3 நாட்களாக பெரிய ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஏதோ வேர்ல்டுலேயே அணு ஆயுத நாடுகள் ஒன்றிணைந்த மாதிரியும், ஏதோ எதிர்த்து பேசினாவே கடிச்சு அணுகுண்டை போடுற மாதிரியும், அந்த அணுகுண்டெல்லாம் நாங்கள் எங்கள் விஜயகாந்த் சார் வேறு பழைய காலத்துலேருந்து தரல, அவர் தானே பிடிச்சி பிடிச்சி திருப்பி போட்டிருப்பாரு, இன்னொரு ஆள் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு தொடர்ந்து அந்த எமினி அவதிகளுக்கும் ஏமனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு கன் ஷூட் நேற்று இரவுமே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க. அது கொஞ்சம் கூட ஓயவே இல்லை. ஐநா என்ன சொல்லிட்டாங்கன்னா, தலையிட்டு ஏமன் தங்களை தற்காத்து கொள்வதற்காக எடுக்கப்பட்ட பதில் தாக்குதலில் அது முறையான ப்ரொசீஜர் தான், அதனால் நாங்கள் ஹவுதிகளுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம்ட்டாங்க. சவுதி வெரி வெல்டன் ஐநா, யூ டன் ஏ குட் ஜாப், இப்போ தான் நீங்கள் கரெக்டாக வேலை பார்த்துருக்கீங்க, அதனால் ஐநாவுடைய கண்டனத்திற்கு நாங்கள் வழிமொழிகிறோம். ஏமன் தனது நாட்டை பாதுகாப்பதற்காக தற்காத்து கொள்வதற்காக எடுக்கப்படுகிற நடவடிக்கைக்கு நாங்கள் ஏமனுக்கு முழுமையாக ஒத்துழைத்து தேவைப்பட்டால் அனைத்து இராணுவ உதவிகளும் கூட நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். ஏமன் நீங்கள் ஒரு கை பார்த்து விடுங்கள், அவர்கள் தேவைப்பட்டால் முடித்து விடுங்கள் என்ற மாதிரிலாம் இப்போ யார் தரப்புல சொல்லியிருக்காங்க? சவுதியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் தரப்பா ஒரு ஆறுதல் செய்தியும் ஒரு ஊக்க செய்தியும் தேவைப்பட்டால் என்னன்னாலும் குட்டக்க தயாரா இருக்குன்றாங்க. இப்ப இந்த இடத்துல சவுதியினுடைய இராணுவம் உள்ள நுழைஞ்சு ஏதாவது நடக்கும் பட்சத்துல மேபி இந்த ஆங்கிள் நம்ம எப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையிலே ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் இல்லை ஈராக்குள்ளார ஈராக் இராணுவம் பெரிய அளவுக்கான ஒரு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த தேடுதல் வேட்டையில் அடுத்தடுத்த ட்ரோன்களை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரோன்கள் எல்லாமே மேபி ஈரான் பேக்கட் ஃபோர்ஸ் வைத்திருந்த ட்ரோன்களாக கூட இருக்கலாம். அதனால் இனி அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் மட்டும்தான் ஆயுதங்கள் இருக்க வேண்டும். ஈராக்கில் இருக்கக்கூடிய ஃப்ராக்சி குரூப்புக்கு இறுதியாக எச்சரிக்கை கொடுக்குற, தொடர்ந்து நீங்கள் ஆயுதங்களை எடுத்து பெரிய அளவுக்கு தனி ஒரு சாம்ராஜ்யமாக திகழ்ந்திருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. மற்ற குழுக்களுக்கெல்லாம் ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகும்னு தெரியல. ஈரான் பேக்கடு குரூப்ஸை அவ்வளோ சீக்கிரம் ஈராக்கில் இருந்து ஒழிச்சிட முடியுமா? ஈரான் எடுக்கிற நடவடிக்கையில் நாளைக்கு ஈராக்குக்குள்ள சிவில் வார் வந்துடுமா? அது இன்னொரு ஆங்கிளையும் நம்ம பார்க்கலாம். அது பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. சென்காம் தொடர்ந்து நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எல்லை பகுதி எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இதுவரை இந்த சீசன் 3ல் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நாங்கள் தடுத்ததில் 53 வெசல்ஸை நாங்கள் திருப்பி அமைச்சிருக்கோம். 2 கப்பல் தொடர்ந்து எங்கள் பேச்சு கேட்கறதுனால டிசேபிள் பண்ணியிருக்கோம். தாக்கல் நடத்தி எங்கேயும் நகர முடியாத அளவுக்கு டிசேபிள் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த தடுப்பு வேட்டைகள் தொடரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசல் போசெல்லாம் செய்தி அங்கே இருக்கக்கூடிய ஆயுத நிறுவனங்களுக்கு எல்லாமே ஷார்ட் பீரியடில் எனக்கு 30 நாளில் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஆயுதங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமோ போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு அமெரிக்க நிறுவனங்கள் கேட்டிருக்காங்களாம். அதற்காக தான் இந்த மயான அமைதி. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இப்போ
ஏதாவது ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தினாலே அமெரிக்கா ரியாக்ஷன் கொடுக்கும். ஒரு கப்பல் அடித்தாலே அமெரிக்கா பதில் தாக்கல் அடிப்பாங்க. ஒரு 2 வாரமாகவே அப்படியே ரொம்ப அமைதியாகிட்டாங்க. இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா, இப்போ அமெரிக்கா உள்ளே வந்து தாக்கல் நடத்துறதுனால இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் அடிக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு வான்தடுப்பு சாதனங்கள் பெரிய இஷ்யூவாக இருக்குது. இப்போ இஸ்ரேல் மட்டுமே இந்த யுத்தத்தில் வந்துச்சுன்னா அவங்க பதிலுக்கு இஸ்ரேல் மட்டும்தான் அடிக்கணும். ஒருவேளை இனி மேபி அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இஸ்ரேல் மட்டும் தனிப்பட்ட முறையில் தாக்குதலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. அமெரிக்கா வந்து இந்த ஆங்கிளில் மூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்களாம். இப்போ இஸ்ரேல் மட்டும் டைரெக்டாக அடிச்சதுன்னா ஈரான் என்ன பண்ணுவாங்க? இப்போ அரபு நாடுகள் யாரும் வரல, எதுவுமே வரல. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலைகள் மீது கை வைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இதை காரணம் காட்டி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை நிறுத்த முடியுமானா அதுவும் கொஞ்சம் டவுட்டு தான். இப்போ நேரடியாக இஸ்ரேலும் ஈரானும் ஒதுக்கிட்டுமே அதை இஸ்ரேல் ஒத்துக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கான ஆயுதங்கள் வான்தடுப்பு சாதனங்கள் வேணால் நாங்கள் அதிகம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை போட்டிருப்பதா சொல்கிறாங்க. மறுவைத்த நபர்களும் அதான் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்துட்டு மேபி இஸ்ரேல் தனிப்பட்ட முறையில் களமிறங்குகிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்த்தலாம். களமுங்கிறதுனா என்ன பண்ண முடியும்? வெறும் தாக்குதலை மட்டுமே நிகழ்த்தி விட்டு ஒரு நாட்டுக்குள்ளார ஒரு ரெஜிம் சேஞ்ச் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா இனி ஈரானுக்குள்ள அது சந்தேகமே. ஒருவேளை அடுத்த கட்ட தலைவர்களை குறிவைத்து தாக்கல் நடத்தும் போது தலைவர்களே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக சிவில் வாராக வந்துடும். அப்புறம் சரியாக போயிருந்து எதிர்பார்க்குறாங்களா? ஐ மீன் அராக்சி அவர்களுக்கோ, பெசஸ்கியன் அவர்களுக்கோ, இல்லை கேலிபஃப் அவர்களுக்கோ அடுத்த தலைகள் அப்படின்னு சொல்லப்படுகிற தலைகளை குறி வைக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி குறி வச்சாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு ரொம்ப எகென்ஸ்டாக மாறிடும். பொலிட்டிக்கல் ரீதியாக வேறு, ஐஆர்ஜிசி வேறு. ஐஆர்ஜிசி நீங்கள் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் சொல்கிறீங்க, நாளைக்கு தாக்கல் நடத்துகிறீங்க, அதை நீங்கள் நியாயப்படுத்தலாம். பட் பொலிட்டிக்கல் தலைவர் அராக்சி அவர்களையோ மற்ற தலைவர்கள் மீதே கை வைக்க முடியாது. அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் அந்த நாட்டை வந்து ரிஜிம் சேஞ்ச் பண்ணிட முடியுமானா அதுவுமே முடியாது. அதனால் இஸ்ரேல் என்ன மாதிரியான சூழ்நிலை நகர்கிறது. ஆனால் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஆங்கிளில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கலான்றது ஒரு கூடுதல் தகவல். அதே போல் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, நேற்று இரவு உக்ரைன் மிகப்பெரிய ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஒரு 2 ட்ரோனு கீழே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸே சுட்டு வீழ்த்தின பதிவுகள் வைரலாக இருந்தது. இன்னொன்று வந்து இந்த டினிப்ரோடெக்ஸ் ரீஜியன் சொல்லுவாங்க. அந்த டினிப்ரோடெக்ஸ் ரீஜியனில் உக்ரைனுடைய வைல்டு பெரிஸ் பெரிய அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. தொடர்ந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய குடோன்களை அழிக்க ஆரம்பித்து விட்டது. பெல்க்ரோதில் இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் மீது உக்ரைன் நேற்று இரவு விடிய தாக்கல் நடத்தியிருக்காங்க. அவங்க மறுபடியும் ஒடிசா ரீஜியனில் ஒடிசா, அந்த ஜாப்ரோஷியா இந்த 2 பகுதியை ரொம்ப அடிக்கிறாங்க. மேபி ரஷ்யா வந்து உக்ரைனுடைய முக்கிய துறைமுகத்தை கைப்பற்ற போகிறாங்களா, உக்ரைனுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியை நிறுத்த போகிறாங்களான்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். ரஷ்யாவுடைய சமீப கால மூவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வரைபடத்துலையும் சரி மற்ற எல்லா ஆங்கிளையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய ஒரு ஏற்றுமதி தளத்தை, அதாவது கருங்கடலில் இருக்கக்கூடிய முக்கிய தளத்தை வந்து முழுமையாக முடைச்சிட்டு கைப்பற்ற முடிய நோக்கத்துக்காக செயல்படுறாங்களா அப்படின்னு இன்னொரு கோணத்துலையும் பார்த்துடலாம். நம்ம கடந்த 40 நாட்களாக உக்ரைன் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைடு, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக திருப்திகரமாக இருக்குது. எதிரிகள் அஞ்சு நடுங்கி அவர்களுடைய அந்த வைல்ட்பெரிஸ்னுடைய மொத்தத்தையும் அழிச்சிட்டோம். இந்த கேம்ப் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் கேம்ப் இருக்குது, அது என்னன்னு சொல்ல போகிறோன்றாங்க. துருக்கி வந்து ஒப்புதல் கேட்டிருந்தாங்க, அதுக்கு அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. 70 ATACMS டாக்டிக்கல் பேலஸ்டிக் மிசைல்ஸும் 12 M270 MLRS லான்ச்சர்ஸ், அப்புறம் 2524 M26 DPICM கிளஸ்டர் மியூனேஷன்ஸ், 47,000 203 mm DPICM ஆர்டிலரி செல்ஸ், இது எல்லாமே உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான ஒப்புதல். கவர்மெண்ட் ஆஃப் துருக்கி தொடர்ந்து ஒரு பர்மிஷன் கேட்டாங்க. சரி ஓகே நீங்கள் உக்ரைனுக்கு விற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இது இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் துருக்கி வந்து பெரிய அளவுக்கான ஆயுதங்களை சேல் பண்ணுறாங்க. பட் இது எல்லாமே அவங்க தனிப்பட்ட ஆயுதங்களானா நேட்டோ நாடுகள் ஒப்புதல் அடிப்படையில் அந்த நாட்டோட பாதுகாப்புக்காக துருக்கி விலை கொடுத்து வாங்கி வைத்த ஆயுதங்கள். இது எல்லாமே கொஞ்சம் பழசாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதை கொடுத்துட்டு புதுசு வாங்க சொல்லுவாங்க. அதாவது உக்ரைனுக்கு தள்ளி விட்டுட்டு அடுத்து நீங்கள் புதுசு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ துருக்கி வந்து தனிப்பட்ட முறையில்னா இது நேட்டோனுடைய ஆயுதங்கள் இவங்க வாங்கி வச்சதை அமெரிக்கா வந்து ஒப்புதலோடு அது விற்றுட்டு புதுசாக வாங்க போகிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். ஸ்லோவோக்கியாவுடைய பார்லிமெண்ட் ஆப்போசிஷன் எம்பி திடீர்னு நம்ம என்ன பண்ணிட்டாங்க, பேக்கில் முட்டை எடுத்து வந்திருக்காங்களாம். முட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி பார்லிமெண்ட்டுக்குள்ளார முட்டையை எடுத்து வீசுறது ஃபஸ்ட்டு உலக வரலாற்றிலே ஃபஸ்ட் டைம்.
இதற்கு முன்பு பார்லிமெண்ட்டில் நிறைய செக் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம சட்டசபையில் கூட பார்ப்பீங்கள்ல, நம்ம சட்டசபையில் கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இந்த பக்கம் பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்களும் இது மாதிரி எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிங்கன்னா பரவாயில்லன்னு கேட்கும்போது வாட்டர் பாட்டில் பேசிட்டே இருப்போம், திடீர்னு எடுத்து கோவம் வரும்போது வீசிடுவாங்க. அதனால் எதுவுமே வைக்க மாட்டாங்க. தண்ணி கேட்டால் டம்ளரில் கொடுப்பாங்க, அதையும் உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க. அது இங்கன்னு இல்லை, நிறைய பார்லிமெண்ட்டில் வந்து அது மேக்ஸிமம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா பார்லிமெண்ட் வந்து உலக மக்கள் எல்லாமே பார்க்கின்ற ஒரு இது, அந்த நாட்டோட பெரிய விஷயத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு செயல். அது அங்கே உள்ளே போயிட்டு இந்த மாதிரி அடிதடினா அது அடுத்த சமுதாயம் என்ன மாதிரி தோணும். அங்கே நீங்கள் உள்ளே முட்டையை வச்சுட்டு போயிட்டு நீங்கள் எடுத்து கரெக்டாக அதனுடைய பிரைம் மினிஸ்டர் பேசிகிட்டு இருக்கும்போது முட்டையாலே எடுத்து அடிச்சிருக்காங்க. இது பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கிறது கொசோவோனுடைய பார்லிமெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி சம்பவம் அடிக்கடி நிகழ்கிறது. இன்றைக்கி சண்டேன்றதுனால ஒரு ஃபன் கேம்ஸோடு முடிச்சிடலாம். ரொம்ப ரசித்த ஒரு ஃபன் கேம் வந்து பக்கத்தில் நீ பார்க்குறீங்க. இப்போ தான் ஜெஸ்ட் நான் வீடியோ எடுக்க முன்னாடி பார்த்தேன். நான் நல்லா தான் இருந்தது, மனுஷன் சும்மா ஜாலி. இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடணும் ரொம்ப நாள் ஆசையாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. அவர் பாருங்கள், சும்மா தடு மாதிரி கொண்டு போயிட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் சேர்த்துறது தான் பெரிய ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்க் அவர் எப்படிலாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு அப்படின்றத பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ பதிவை முடிச்சிடலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.